அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம பிரியாணி தால்ச்சாவும் அரைச்சி வச்சேன். நான் கோழி கிரேவியும் செய்து காமிக்கிறேன். பாருங்கள், கோழி கிரேவி செய்யலாம். தக்காளி 1, பல்லாரி வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 1 போட்டு நான் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வதக்கிட்டுருக்கேன். முந்திரி பருப்பு 4-5 முந்திரி பருப்பு போட்டுக்குவோம். முந்திரி பருப்பு போடுங்க, நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கிரேவியும் நல்லாயிருக்கும், திக்காக இருக்கும். நல்லா வதங்கணும். ஏற்கனவே பட்டை 1, கிராம்பு 2, ஏலக்காய் 2, மிளகு 1/2 ஸ்பூனு, ஜீரகம் 1/2 ஸ்பூனு போட்டு நான் வறுத்து வச்சுருந்துருக்கேன். இதையும் அதோடு சேர்த்து அரைக்கணும். முழு மல்லி என்கிட்ட இல்லை. முழு மல்லி தான், அது கொஞ்சம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் தூள் மல்லி தான் இருந்துச்சு, அதை போட்டுக்கிட்டேன். அப்புறம் வதக்கியாச்சு. இது ஆற வச்சு நம்ம அரைச்சி வச்சுக்குவோம். இப்போ 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றுறாங்க. கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றணும் இதுக்கு, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போடுறேன். மிளகாத்தூள் 3/4 ஸ்பூன் போடுறேன். ஏற்கனவே பச்சை மிளகா இருக்குது, காரம் இருக்கும். நான் போடுறது மீடியமாக இருக்கும். உங்களுக்கு காரம் தேவைப்பட்டாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. நான் இப்போ செய்கிறது 4 பேருக்கு உள்ள சிக்கனில் செய்கிறேன். நான் சிக்கன் நீங்கள் கூட போட்டாக்கா எல்லாமே நீங்கள் கூட தான் போட்டுக்கணும். தக்காளி வெங்காயம்லாம் நான் ஏற்கனவே இஞ்சி பூண்டு 1/2 ஸ்பூனும் உப்பு போட்டு நான் பட்டி வச்சுருக்கிறேன். சிக்கன் நீங்கள் கூட சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா நீங்கள் கூட தான் அந்த தக்காளி வெங்காயம்லாம் சேர்த்துக்கணும். மிளகு ஜீரகம்லாம் ஒரு 5 நிமிஷம் நான் சும்மா சாதா வேகட்டும். அப்புறமா இந்த கிரேவியை ஊற்றுவோம். பாருங்கள், நல்லா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம்னா அந்த கிரேவியை இதில் ஊற்றிடலாம். எல்லாத்தையும் படுற மாதிரியே தடவி வச்சுக்குவோம் அந்த கிரேவியை. நான் சிக்கன்லேயும் ஏற்கனவே உப்புலாம் போட்டு தான் பட்டி வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், முழு மல்லி எட்டு இல்லாததுனால நான் தூள் மல்லி இப்போ இந்த ஸ்டேஜில் நான் போடுறேன். 1/2 ஸ்பூன் போடுறேன். இந்த கிரேவி ஊற்றின பிறகு திருப்பி ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக விடுவோம். அப்போ தான் நல்லா ஆயிலாக பிரிஞ்சு வரும். பாருங்கள், எப்படி ஆயிலாக வெளியே வந்துச்சு பாருங்கள். கரெக்டான பக்கமாக ஆயிடுச்சு. இப்போ நல்லா வெந்துடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். இது சப்பாத்தி ரொட்டி கூட நல்லாயிருக்கும் இந்த கிரேவி. டேஸ்ட் வேறு மாதிரி இருந்துச்சுங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். கடைசியாக மல்லி எடுத்து தூக்கிடலாம். அடுத்தது நான் தால்ச்சா செய்கிறது, பிரியாணி தால்ச்சா செய்கிறத காமிக்கிறேன். நான் ஏற்கனவே நிறைய பிரியாணி போட்டிருக்கனால, பிரியாணி வீடியோ போட்டிருக்கனால நான் பிரியாணி எடுக்கல. இப்போ தால்ச்சாவை தான் காமிக்கிறப்போ பாருங்கள், நான் 1 டம்ளர் பருப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கிறேன். 3/4 டம்ளர் துவரம் பருப்பும் 1/4 டம்ளர் கடலப்பருப்பும் போட்டு 4 விசில் வச்சு நான் வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ நல்லா மேஷ் பண்ணிக்கணும் பருப்பை. 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் நல்லா கரைச்சிக்கிறேன் பருப்பை. முழுசு முழுசாக இருக்கும், அப்படியே போடக்கூடாது. தேவையான மசாலா போட்டுடலாம். மிளகா 1 ஸ்பூன் போடுறேன், ஜீரகம் 1 ஸ்பூன் போடுறேன், மஞ்சள்தூள் 1 டீஸ்பூன் போடுறேன். காய்கறிலாம் பாருங்கள், பச்சை மிளகா 1, வாழைக்காய் 1 வெட்டி வச்சுருக்கேன், அது போடுறேன். உருளைக்கிழங்கு 1 வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். கேரட் 1 வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். தக்காளி 1 பிசைஞ்சு விட்றேன்.
கத்திரிக்காய் ஐட்டம் இல்லைங்க, அதனால் கத்திரிக்காய் போடல. கண்டிப்பாக கத்திரிக்காய் போட்டுக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் மாங்காய்லாம் போடணும், ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு தேவையான போட்டுருவோம். போட்டு இப்போ ஒரு விசில் வச்சா போதும், இல்லாட்டி காய்கறிலாம் ரொம்ப காஞ்சி போயிடும். சில பேர் எலும்புலாம் போடுவாங்க, ஆட்டுக்கறி எலும்பு, கோழிக்கறி துண்டுலாம் போடுவாங்க. நான் போடல, சும்மா சைவ தால்ச்சா தான் நான் காமிக்கிறேன். இப்போ வேறு சட்டியில் தாளிச்சு விட்டுலாம். நெய் ஒரு ஸ்பூன் போடுறேன், எண்ணெய் ஒரு குழிக்காண்டி ஊற்றுறேன், கருவேப்பிலை ஒரு கொத்து போடுறேன், பட்டை ஒரு துண்டு போடுறேங்க. பட்டை ஒரு துண்டு போடுங்க அவசியம், அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வரும். வெங்காயம் ஒன்று வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். நல்லா வதங்கட்டும் வெங்காயம். மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போடுறேன். இப்போ கொஞ்சம் போட்டாக்க கொஞ்சம் கலர் வரும், தாளிக்கும் போது போட்டால் கொஞ்சம் சிவப்பாக தெரியும். இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போடுறேங்க. கண்டிப்பாக இஞ்சி பூண்டு சேர்க்கணும் தால்ச்சாக்கு, அப்போ தான் தால்ச்சா மாதிரி நமக்கு ஃப்ளேவர் வரும். இஞ்சி பூண்டு போடலன்னா சாம்பார் மாதிரி ஆயிரும். கண்டிப்பாக இஞ்சி பூண்டு சேர்க்கணும். கடைசியில் நம்ம வேக வச்ச காய்கறியில் உள்ள பருப்பெல்லாம் தூக்கி இதில் தாளிச்சதில் ஊற்றிடலாம். அவ்வளோ தாங்க, தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு. இப்போ தேங்காய் வந்து 2 கீத்து வந்து அரைச்சி வச்சுருக்கேன், அதை போடுறேன். தயிர் பாருங்கள், ஒரு மேசை கட்டியிருக்கோம், அது போடுறேன். தயிர் சேர்த்துக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் தால்ச்சா. அவ்வளோதாங்க, எல்லாமே சேர்த்தாச்சு. கொதி வந்தோடனே இறக்கிடலாம். கொதி வந்துச்சுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, ஏற்கனவே காய்கறிலாம் வெந்திருக்கு குக்கரில். ரொம்ப நேரம் கொதிச்சாலும் கரைஞ்சி போயிடும் காய்கறிலாம். முழுசு முழுசாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் தால்ச்சாக்கு சாப்பிட. மல்லி இலை தூவிட்டு இறக்கி விட்டுருவோம். சூப்பரான தால்ச்சா ரெடி ஆகிடுச்சுங்க. பிரியாணி தால்ச்சா ரெடி. இப்போ பாருங்கள், நான் பிரியாணி எடுக்கிற வீடியோ நான் போடல, நிறையா போட்டிருக்கேன், அதனால் போடல. இப்போ வந்து நான் வந்து கறித்துண்டு வச்சுருக்குறேங்க. தம் போடும்போது மல்லி இலை புதினா இலைலாம் போட்டு வர பிறகு கறித்துண்டு வச்சு அதில் வந்து நெய்யை, வீட்டு நெய், பசு நெய் ஊற்றிருக்கேங்க. இல்லாட்டி பட்டர் இருந்தால் பட்டர் போடலாம், ஃப்ளேவர் இது வேறு மாதிரி நமக்கு காமிக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு மெத்தடு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், பிரியாணி செஞ்சால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளேவர் அதிலே இருக்கும், நல்லாயிருக்கும் மனம். நம்ம செஞ்ச தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். காய்கறிலாம் உடையாமல் நல்லா இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். தால்ச்சா இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அரைச்சி வச்ச கோழி கிரேவி பாருங்கள், இதுவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதேமாதிரி ஒரு மாதிரி நீங்கள் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப நீங்கள் செய்வீங்க இதை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம கறி துண்டெல்லாம் போட்டு செஞ்ச பிரியாணியும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. மனம் அது வேறு மாதிரி இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.